கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதம் அத்தியாயம் 10 6 வாழ்க்கை பாடங்கள். 6 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் 10. ஆல்ரெடி 9 அதிகாரங்கள்ல இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா நம்ம பார்த்தோங்க. இந்த காணொலியில 10ஆம் அதிகாரத்துல இருக்கின்ற 6 வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீமை இருக்குதுங்க இந்த உலகத்துல, இல்லைங்களா? நம்ம கண்ணார பாக்குறோம், சுத்தி இருக்குதுங்க தீமை, இல்லைங்களா? வீட்டை விட்டு வெளியே போனா நம்ம பார்க்கலாம், நிறைஞ்சு இருக்குது, இல்லைங்களா? தீமை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சோடம் குமாரா காலத்துக்கும் இப்போத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணாங்கன்னாக்கா 100 மடங்கு 1000 மடங்கு அது பெருகி இருக்குதுங்க. ஆனா இது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்ல. அதாவது இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும்ட்டு நம்மளால சொல்ல முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் தாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு தீமையே இல்லாத மாதிரி பண்ணிடுவாருங்க. முக்கியமா சாத்தானை கட்டி போட்டுருவாரு. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க. சாத்தானை நசுக்க போகின்றார். அதுவும் கூட சீக்கிரம் நடக்க போகுது. சோ இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேதத்துல இருந்து கிடைக்குதுங்க. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 10 verse 1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகின்ற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கின்றீர்? இங்க கொஸ்டின் கேக்குறாரு, இல்லைங்களா? ஏன் மறைந்திருக்கிறீங்க தேவனே? இவ்வளவு பொல்லாப்பு தீமைகள் இந்த உலகத்துல நடந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு கொஸ்டின் பண்றாருங்க. இந்த கேள்வி தாவீது கிட்ட மட்டும் இல்லைங்க, விசுவாசிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கூட இது இருக்குது, இல்லைங்களா? என்னதான் வேதவசனம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட சில சமயங்கள்ல சில விஷயங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லைங்க. முக்கியமா நம்ம ரொம்ப லவ் பண்றவங்களோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியறது இல்ல. நல்லவங்களுக்கு தீமை நடக்கும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. தேவனுடைய சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல தீமை வரும், யோபை போல வரும். ஆனாலும் கடைசியில தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகின்றார். இதை நாம் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டுங்க சகோதர சகோதரி. சாத்தான் நம்மளுக்கு நிறைய டெம்டேஷன் கொடுப்பான். நீ தேவனுடைய பிள்ளை தானே, உனக்கு எப்படி இந்த கஷ்டங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருங்க. இந்த தீமை அப்படியே நடந்துட்டு இருக்க போறது இல்லை. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவன் ஆல்ரெடி வேதத்துல முதலாம் தீர்க்க தரிசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தானோட தலை நசுக்கப்படும் அப்படின்றது தான். இது ஆதியாகமம் 3:15 நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்து அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல முதலாம் தீர்க்க தரிசனம் என்னதான் சொல்லுதுனாக்கா, சாத்தானோட தலை நசுக்கப்படும், கூடிய சீக்கிரம் இது நடக்க போதுங்க இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தேவன் இல்ல, தேவன் எங்க பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம தான் தேவன் அப்படின்ட்டு. காசு இருக்கிறவங்க தான் கடவுள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாருங்க. ஏன்னா தேவன் இஜிப்துல இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாருங்க. அதே மாதிரி பாபிலோன்ல இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாருங்க. நினிவே பட்டணத்தாருக்கு தேவன் இறங்குனார், அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாருங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் தேவன் தினந்தோறும் இறங்குறாருங்க, இல்லைங்களா? நமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலியமாக ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், பரலோக அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாருங்க, இல்லைங்களா? அவர் கண்ணுக்கு மறைவா எதுவுமே நடக்கலைங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாம் சாப்டர் 10:11. தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். பாத்தீங்களா? பொல்லாப்பான விஷயங்களை செய்கிறவன் மனசுல என்ன சொல்லிக்கிறான்னாக்கா, தேவன் இல்ல, தேவன் எங்க பாக்குறாரு அப்படின்ட்டு. அவரோட முகம் மறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம செய்கின்ற நல்ல விஷயங்களும் பாக்குறாருங்க, கெட்ட விஷயங்களையும் பாக்குறாருங்க. அதற்கேற்ற விதமாக பிரதிபலன் தேவன் நிச்சயமாக தருவாருங்க. கூடிய சீக்கிரம் பொல்லாப்பு செய்கிறவங்களுக்கு அழிவு நிச்சயமா உண்டு. 3வது வாழ்க்கை படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆணவம் பேராசை. இது ரெண்டுக்கும் அழிவு நிச்சயமாக உண்டுங்க. நீதியின் வழியில நம்ம நடந்தோம்னு வச்சுங்கன்னா நம்மளுக்கு ஜீவன் உண்டு. அதே மாதிரி நம்ம கிட்ட அரகன்ஸ், பேராசை அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அழிவு நிச்சயமா உண்டுங்க. முக்கியமா தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகள் பணத்தின் மேல ஆசை வைக்க கூடாதுங்க, பொருட்கள் மேல ஆசை வைக்க கூடாது, இல்லைங்களா? நம்ம மேல நம்மளே அதிகமான லவ் வைக்க கூடாதுங்க. நம்ம ஸ்டேட்டஸ் மேல நம்மளுக்கு அந்த விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாதுங்க. விக்கிரக ஆராதனைன்றது வெறும் சிலையை போய் தொட்டு கும்புறது மட்டும் அல்ல. நம்ம கண்ணாடியில பார்த்து நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம்னு நினைச்சாலே அது விக்கிரக ஆராதனை தான். நான் பாத்தியா என்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்குதுன்னு நினைச்சாலே அது விக்கிரக ஆராதனை தான். இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்கு நிறைய விதங்கள் உண்டு. சோ இதுல எதுவுமே நம்ம சிக்கக்கூடாதுங்க. அந்த ஆரகன்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே இருக்குது, தேவன் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு பார்த்தியா எதுவுமே இல்லை, அவங்க பாவிகள், இந்த மாதிரி அகந்த நம்ம
வாழ்க்கையில வரவே கூடாதுங்க சகோதர சகோதரி. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம், சாம் சாப்டர் 10 வெர்ஸ் 3. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகின்றான். எப்போதுமே தேவன் வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், நினைக்கிறதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது நம்ம லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணவம் வந்து வந்துரும் இல்லைங்களா? அந்த ஆணவம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு நான் தகுதியானவன் இல்ல, தேவனுடைய கிஃப்ட் இதுன்றது எப்போதுமே நம்ம மனசுல இருக்கணும். அந்த பேராசைக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுங்க. போதும் என்ற மனப்பான்மை இருக்கணும். போதும் என்ற மனப்பான்மை இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் தாங்க இல்லைங்களா? ரொம்ப சாரோஃபுல்லா ஆயிடும் நம்ம லைஃப். ஸோ தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் இது ரெண்டும். ஆணவமும் தேவனுக்கு பிடிக்காது, பேராசையும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து தேவனுக்குள்ள திருப்தியா இருக்கணுங்க சகோதர சகோதரி. சோடம் கமாரவ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஆணவத்திலேயே வந்து அழிஞ்சு போனாங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு கூட வந்து யுஎஸ்ஏ நம்ம பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. ஆனா ஆணவம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க அவங்க கிட்ட. யூரோப்பியன்ஸ் கிட்டயும் அதுதான். எந்தெந்த தேசம் ரொம்ப செல்வாக்கா இருக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் ஆணவம் அதிகமா இருக்குங்க. அதே அளவுக்கு வந்து கிரீடம் இருக்குங்க, பேராசை. போதும் என்ற மனப்பான்மையே இருக்காது அவங்க கிட்ட. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. 4வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து உதவியாளர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹெல்ப்லெஸ்ஸான பீப்புள். யாருக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தேவன் தான் வந்து பாதுகாவலர். நமக்கும் அவர்தான் பாதுகாவலர். நமக்கு தேவன் தாங்க சகாயர். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், சாம் சாப்டர் 10:14. அதை பார்த்திருக்கின்றீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கின்றீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கின்றான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. பாத்தீங்களா? த ஹெல்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அதனால்தான் அப்பா அம்மா இல்லாதவங்களை துன்புறுத்தினா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருங்க. தேவன் அவங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க. அவர்தான் அவங்களுக்கு அப்பா. அதே மாதிரி விதவைமார்களுக்கு கூட தேவன் வந்து துணையாக இருக்கிறாரு. சோ இவங்களெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாதுங்க. அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும். தேவன் இதை வந்து நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளையாவே கொடுத்தாருங்க. அதே மாதிரி ஏழைங்களுக்கு கூட நம்ம வந்து துணையாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் தேவன் விரும்புகின்றார். தேவனுடைய கேரக்டர். 5வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இடைவிடாமல் ஜெபம் செய்வது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இத பத்தி இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை மூலமாக சொல்றாருங்க. ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு ராஜா கிட்ட முறையிடுறாருங்க. தொடர்ந்து அவர்கிட்ட போய் கேட்டுட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே வந்து அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு நல்லது பண்றாருங்க. சோ இந்த மாதிரி தேவனிடத்துல நம்ம வந்து முறையிடணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. ஜெபம் செய்வதற்கு மட்டும் நம்ம சோம்பேறித்தனம் பண்ணவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். யார்கிட்ட கேட்க போறோம்? நம்மளுடைய அப்பா கிட்ட தானே கேட்கிறோம். அதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாதுங்க. நம்மளுடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆவலா இருக்கிறாருங்க. நம்ம தான் போய் கேட்கணும். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17, 18, சாம் சாப்டர் 10, 17 and 18. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இதயத்தை சிறப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்ந்து கேட்டிருக்கிறீர். பாத்தீங்களா? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை செய்ய தேவன் எப்போதுமே காத்துட்டு இருக்கிறாருங்க. அவருடைய செவிகளை எப்போதுமே திறந்து வைத்திருக்கின்றாருங்க. அதுதான் நம்மளுடைய தேவனுங்க. அதனால ஜெபம் செய்வதற்கு மட்டும் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. தேவனிடத்துல போய் முறையிடணுங்க சகோதர சகோதர சகோதரி. அடுத்த வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கின்ற பொல்லாத மனிதர்கள் அவங்களோட அதிகாரத்தை யார் மேல செலுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திக்கற்ற பிள்ளைகள் மேலே தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்களுக்குன்ட்டு யாருமே இல்ல. யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால அவங்கள நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், துஷ்பிரயோகம் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணங்க. இது வந்து நம்ம ஏரியாலயும் பார்க்கலாங்க. சரிங்களா? வேணும்ன்ட்டு நம்ம கிட்ட தான் வந்து பிரச்சனைக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜெபத்துல இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சண்டைகள்லாம் நிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தார் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்க. வீட்டுக்கிட்ட, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கலாம். அநியாயம் பண்ணுவாங்க. ஆனா இதற்காக நம்ம வந்து கலங்கிடக்கூடாதுங்க. தேவன் ஏற்ற வேளையில அதற்கு பதில் தருவாருங்க. தேவன் கையில வந்து நம்ம ஒப்பு கொடுத்துடணுங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்றாருங்க, வெஞ்சன்ஸ் இஸ் மைன். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி தேவன் நம்மள வந்து நல்ல இடத்துல வச்சாக்கா, அதிகாரத்தை வந்து கொடுத்தா, நம்மளும் வந்து மத்தவங்க மேல அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. மத்தவங்கள வந்து கீழா நடத்தக்கூடாது. இது வந்து இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்க. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10, சாம் சாப்டர் 10, 8 to 10. கிரமங்களின் ஒளிபீடங்களிலே
பதிவு இருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவங்களை கொள்கிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றது. இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த பொல்லாத மனிதர்கள் திக்கற்ற பிள்ளைகள் மேல என்னென்ன பண்றாங்க, எந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். தன் எவில் இருக்கின்ற சிங்கத்தை போல மறைவில் பதிவு இருக்கின்றான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வாய்க்குள் இழுத்து பிடித்துக் கொள்கின்றான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கின்றான். பாத்தீங்களா? சோ அங்க வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடோம் கோமரா ஜனங்களை பார்ப்போம். அவங்களுக்கு லோத்து நீதிமான் அப்படின்றது நல்லாவே தெரியும். தேவ தூதர்கள் அவங்க வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா? அப்போ இவங்க போயிட்டு அவங்கள வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாருங்க. வீட்டுக்கிட்டே போயிடுறாருங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நல்லா தெரியும் லோத்துக்குன்ட்டு யாரும் இல்லை சப்போர்ட்க்கு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவரு மட்டும் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அப்ப யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, நம்மள வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துலதான் போய் அந்த மாதிரி பண்றாருங்க. சரிங்களா? சோ கடைசியில அவங்களுக்கு என்ன ஆச்சு, அதுவும் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத ஜனங்கள் நம்ம மேல இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணலாங்க. தேவன் சும்மா விட மாட்டாருங்க. ஏற்ற வேலைன்னு அவங்களுக்கு வந்து கூலியை தருவாருங்க சகோதர சகோதரி. சோ நம்ம வந்து கவலைப்படக்கூடாதுங்க. அதற்காக நம்மளுக்காக துணையாக தேவன் இருக்கின்றார். அவருடைய தேவ தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல இருக்கின்ற லைஃப் லெசன்ஸை தொடர்ச்சியாக வீடியோஸ்ல நம்ம வந்து பார்த்துட்டே வரலாங்க. தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்க. தேங்க்யூ so much. ஆமென்.